ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தரப்பக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டுற வீட்லேயே ஷேர் பண்ணலாம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பன்னீர் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஷார்ப் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு குழம்போ ரசமோ ஊற்றும் போது இந்த மாதிரி சைடில் ஊற்றுவோம். அதுமாரி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இடையில ஒரு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா குழம்போ ரசமோ இல்லை கிரேவியோ கீழே ஊற்றாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாரி வெஜிடபிள் சாப்பர் ப்ரெஸ் பண்ணும்போதே அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகும். அடிக்கடி இந்த பட்டனை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுபோல் நீங்கள் மேல் பகுதியிலும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிடலாம். சாப்பரில் போடும்போது வெஜிடபிள்ஸு கொஞ்சமாக போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா ப்ரெஸ் ஆகும். வெஜிடபிளும் நல்லா ஸ்மால் பீஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேங்கிள்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள், அது உடஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மழை நாள்லாம் இந்த சாக்ஸ் மொத்தமான துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு, அதாவது சின்ன சின்ன துணிங்களை காய வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழை நாளில் இந்த ஐடியா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.